ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைசிஸ் யூடியூப் சேனல். நாம் இதில் என்ன பார்க்க போனால் கிரிப்டோ அனலைசிஸ் கிடையாது, அதுமாதிரி ட்ரேட் அனலைசிஸ் கிடையாது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சைக்காலஜிக்கல் சீரீஸ் நாம் அதை பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணாம். ஓகேவா? என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம்? இன்றைக்கான டாபிக் பார்த்தா எமோஷ்னல் ட்ரேடிங். எமோஷ்னல் ட்ரேடிங் பார்த்து நம்ம சைக்காலஜிக்கலில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சைக்காலஜிக்கலி வெல்பீயிங்காக ஆக முடியும். ஓகே. அண்ட் தென் போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பிளான் பற்றி சொல்லியிருந்தோம், கிரிப்டோக்கு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நம்ம இண்டெக்ஸ்க்கு ஆப்ஷன் ட்ரேடுக்கு நம்ம சொல்லலை. ஸோ அது இந்த வீடியோட எண்டிங் இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எமோஷ்னல் ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணணுன்றாங்க. எமோஷ்னல் ட்ரேடிங்னா முதல்ல என்ன தெரியணும். வெரி சிம்பிள். எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எமோஷ்னலி கிரிப்டோக்கோ இல்லை எமோஷ்னலி ஸ்டாக்குக்கோ ஆப்ஷனுக்கோ அட்டாச்மெண்ட் ஆகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திடீர்னு இப்போ பிடிசிக்குதா நமக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட மேலே பை பண்ண போகிறான்னு தெரியும். இவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிடுது. ஏறிட்டானா இப்போ திரும்பி இப்போ இன்னொரு தடவை ஏறுவான் அப்படின்ட்டு நம்ம திரும்பி பை பண்ணுறது. இதான் எமோஷ்னலாக நம்ம ஒரு ட்ரேடு கூட அட்டாச்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம எமோஷ்னல் ட்ரேடிங்கிறது. நம்ம எடுக்க வேண்டிய மொத்த வீடியோத்துக்கான சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுச்சு, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுமா. இப்போ இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட் பண்ணிடலாம். இப்போ அங்கே பாருங்களா, இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகிக்குதா? இப்போ இங்கே ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகிக்குது. அது எல்லாருக்கும் தெரியுதா? தெளிவா? ஓகே. ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆனது இங்கே பிரேக் அவுட்டு கொடுப்பான். பிரேக் அவுட் கொடுத்து மேலே பை பண்ணால் ஓகே. பட் நாம் என்ன பண்ணோன்னா பிரேக் அவுட்டே கொடுக்காம பை போயிடுவான் அப்படின்ட்டு நாமளே ஒரு அசம்ஷனுக்கு அந்த அசம்ஷன் படி நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் தப்பு. காரணம், நம்ம ஆல்ரெடி நம்ம பையில் நம்ம அவ்வளோ பெரிய 20% கிட்ட நம்ம எடுத்தோமா. ஸோ அதேமாதிரி இங்கே அதேமாரி பிரேக் அவுட் கொடுப்பான், நம்ம ஒரு 20% இங்கே எடுப்போம் அப்படின்ட்டு நாமளே ஒரு அசம்ஷனுக்கு நாமளே ஒரு நாமளே போகிறது தான். ஒரு சின்ன சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. அதான் நாமளே ஒரு அசம்ஷன் வச்சு நம்ம ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுறது தான் இந்த ப்ராஃபிட் பற்றி சொல்கிறது. ஓகேவா? பிடிசி அனலைசஸ். பிடிசி சொல்லுறோம். இதுவே நம்ம வேறு எதுனா வச்சுக்கலாம். அதானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் மார்க்கெட்டில் அதானி என்டர்பிரைசஸ் இருக்கும். நான் நேர்லேயே பார்த்துக்கிறேன். இப்போ அதானி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா இல்லை போல் ஸ்டாக்குன்னு சொல்லணும், நம்ம மந்த்லி நம்ம இதை கொஞ்சம் காலைல பண்ணும்போது சொல்லியிருந்தோம். சரி, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதானிக்குது ஒரு நாளில் பார்த்தா எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துருவாங்களா. தோராயமாக எத்தனை பர்சன்டேஜ்? 16.91%. நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துறான், அது திரும்பி வெயிட் பண்ணோம், திரும்பி இவ்வளோ பெரிய மூமெண்ட் விட்டான், அதை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுக்கணும், அடுத்து திரும்பி மூமெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். சிம்பிளாக சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடும். எக்ஸ்பெக்டேஷன் ஆனோடனே நமக்கு எதிர்பார்த்த லெவலுக்கு ப்ராஃபிட் கிடைப்போம். பட் நம்ம என்ன நினைப்போம், இன்னும் கொஞ்சம் கிடைக்கணுமே அப்படின்ட்டு வந்த ப்ராஃபிட் நம்ம விட்டுருவோம். புரியுதா? இதான் நம்ம எமோஷ்னலி அட்டாச் ஆகுது. இப்போ அதானியோட இன்னும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கும், பட் நம்ம அதெல்லாம் வாங்க மாட்டோம். அதானி நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு அது எமோஷ்னலி ஒரு லவபிள் தான். நம்ம கேட்டதை ஒரு இது கிடச்சிதுன்னா அது ரொம்ப நமக்கு பிடிச்சிடும்ல. ஸோ அந்த கான்செப்ட் படி சைக்காலஜி கான்செப்ட் இங்கே ஆக்ட் ஆகுது. இப்போ இங்கே எப்படி சொல்கிறேன்னா, ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஆகுதா, இதை பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகிறோம், பையிங் ஆகும். இது நமக்கு தெரியும். இது ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி இங்கெல்லாம் கேப் டவுன் ஓப்பன் பண்ணால் இவன் செல்லிங்க்கு வருவான். அதுவும் ஒரு சைக்காலஜிக்கான இது தான். பட் சப்போஸ் கேப் டவுனே ஆனால் கூட ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு புல் பேக் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் பேக்கிங் மாதிரி. அப்போ அவன் பை பண்ண எடுத்து இவன் மேலே ஆகிடுவான். ஆட்டோமேட்டிக் நாமளே முடிவு பண்ணுறது தாங்க.
புரியுதா? 1 மினிட். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலி நம்ம அட்டாச் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். சரி, நம்ம புரிஞ்சிச்சா? நம்ம இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால், நம்ம செட்டப் வந்து நம்ம கரெக்டாக இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செட்டப் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது இங்கே ட்ரெண்ட் லைன் கொடுத்துட்டா, இது பிரேக் அவுட் கொடுத்தா தான் பை பண்ணணும். இல்லையா, வேண்டாம், கொஞ்சம் பிரேக் அவுட் கிட்ட போதா, தேவையில்லை பை பண்ணணும். நம்ம சொன்ன ரூல்ஸ், பிரேக் அவுட்டை கொடுக்கட்டும், அதுக்கடுத்து வேணால் நம்ம பை பண்ணலாம், இல்லை அதுக்கடுத்து வேணால் செல் பண்ணலாம். அது குறிக்கும் நாம் அஸ்யூமிஷன் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எமோஷ்னலி ஒரு ஸ்டாக்ஸோ கிரிப்டோவோ நம்ம அட்டாச் ஆகிறத வந்து நம்ம குறைக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டாவது நம்ம வந்து எவ்வளோ ஆப்ஷன் அதுமாரி ட்ரேடிங் பிளானில் இருக்கிற இண்டெக்ஸ் பற்றி சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து குறைஞ்சது வந்து 10,000 rupees தேவைப்படுது. காரணம்னா நம்ம ஒரு லாட் தான் வாங்கணும் 10,000 வச்சு. அப்போ அதுதான் ஒரு கரெக்டான ட்ரேடிங் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் தான். நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதில் சொன்ன டே, வீக்கு, கோல்ஸ் இது எல்லாமே சேம் தான். பட் என்ன டிஃபர் ஆகும்னா, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுவோம். அதுக்கடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் ஆகும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட தோணும். போட்டு நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும், நீங்கள் நிறைய ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் பாய்.